உப்பு வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஹாலில் ஒரு பக்கத்தில் நல்ல நிறைஞ்சு இருக்கிறது போல் ஒரு இடத்துல வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுக்கும் பொழுது அது வந்து அழுகிடும். அது போல் இல்லாமல் Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா carbon free அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. வீட்டில் தேவையில்லாமல் இல்லை, கிடையாது, பத்தாது இது போல வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம், கிழிந்த ஆடை உடுத்தக்கூடாது. இதெல்லாம் வீட்டில் இருக்கிறத அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா குட்டி குட்டி நல்ல அகல் விளக்கு போல ஒரு சின்ன மண் பாத்திரங்கள்ல பச்சை கற்பூரத்தை வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நறுமண பூக்களை சுவாமிக்கு வந்து கொடுக்கறது நல்லது. உப்பு வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஹாலில் ஒரு பக்கத்தில் நல்ல நிறைஞ்சு இருக்கிறது போல் ஒரு இடத்துல வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுக்கும் பொழுது அது வந்து அழுகிடும். அது போல் இல்லாமல் பெட்ரூம்ங்கிறது செவ்வாய். யாரெல்லாம் திரும்ப இஎம்ஐ வாங்கக்கூடிய சூழல் வருதுன்னா இது போல் படுக்கை அறையில் உட்காந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு அது உருவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம். அது புதன் சனி சேர்க்கையாகும். கிச்சனை ஒட்டி ஒரு ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா கிச்சனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. இல்லத்தரசிகள் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அந்த ஒரு மாசத்துல அவர்களுடைய வணக்கம். இன்று நம்முடன் ஆன்மீக பேச்சாளரும் ஜோதிடருமான பத்மபிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் ரொம்ப செல்வ வளமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். வீட்டில் காசு கையில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் சில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து தடை பண்ணுது. அது வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கைன்னு சொன்னால் கூட இன்றைக்கி அதுவே வந்து மேனிஃபெஸ்டேஷன், மதங்களை கடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, நேச்சருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு வீட்டில் இது பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு டோன்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். வீட்டில் தேவையில்லாமல் இல்லை, கிடையாது, பத்தாது இது போல வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். எடுக்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஃபோன் பேசுவாங்க. எடுத்த உடனே அது நெகட்டிவ். அதே போல் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மாலாம் ஒரு சொல்லும் பொழுது நிறைவாக இருக்குமாங்க, நிறைஞ்சு இருக்குமாங்க. அப்படின்னா தீர்ந்து போகுதுன்னு அர்த்தம். அப்போ நிறைஞ்சு இருக்குங்கிற அந்த வார்த்தையை வச்சு அதை வந்து புழக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அது போல் பாசிட்டிவாக சொல்லலாம். இது போல் வார்த்தைகள்லேருந்தே ஆரம்பிக்கணும். இது செய்தாலே நமக்கு பாதி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துடலாம் வீட்டில். அது போக வீட்டில் பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பழைய பொருள் தேவைதான், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம். அதெல்லாம் உடைந்த பொருட்கள், ஓடாத கடிகாரம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறத அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா அது சரி பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். கிழிந்த ஆடை உடுத்தக்கூடாது. கிழிந்த ஆடையை திரும்ப தைத்து உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஒரு சாஸ்திரமாகவே சொல்லியிருக்காங்க. முடியாத பட்சத்தில் அதை வந்து அப்புறப்படுத்திடுங்க. அதே போல் கிழிந்த ஆடையை தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பழைய ஆடையை, அதாவது நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா மற்றவர்களுக்கும் அதே போல தான் அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கொள்ளணும். யாருக்கும் கொடுக்காம புது ஆடைகளை வாங்கி கொடுங்கள். அது போல விஷயங்கள்லாம் நமக்கு லக்ஷ்மிகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு திரும்பி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பயுமே ஒரு நறுமணம், நிறைய டிஃப்யூசர் வந்திருக்கு இல்லையா, அதில் பச்சை கற்பூரம். சில வீட்டிலலாம் பச்சை கற்பூரம் அப்படி நிறைய கொட்டி டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாகவும் சுவாசிக்கக்கூடாது. ஒரு 2 வில்லை வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே டிஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் பச்சை கற்பூரம் அங்கங்கே ஒரு சின்ன குட்டி நல்ல அகல் விளக்கு போல் ஒரு சின்ன மண் பாத்திரங்களில் பச்சை கற்பூரத்தை வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நறுமண பூக்களை சுவாமிக்கு வந்து கொடுக்கறது நல்லது. நறுமண சென்டெல்லாம் வந்து இருக்கும். பன்னீர், அத்தர் இதெல்லாம் பார்த்தீங்களா, அத்தர்லாம் இருக்கும். அத்தர்லாம் வந்து சில நறுமணம் கிடைக்காத பூக்கள் மேலே அத்தரை வந்து சில துணிகள் வந்து தெளித்துட்டு சுவாமிக்கு வந்து சார்த்தினா இன்னும் நல்லது. இது போல் நறுமணம் எப்பயும் வீட்டில் நிறைந்து இருந்தாலே உங்களுக்கு வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிடும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
நாம் மனசு கொடுக்கும் பொழுது, யாருக்காவது கொடுக்கும் பொழுது இதனால் இது பலன் கிடைக்குங்கிறதை எதிர்பார்ப்போட கொடுக்க வேண்டாம். நிறைவாக கொடுக்கலாம். தானங்கள் நிறைய செய்யணும். அன்னதானம் செய்யணும், உடைதானம் செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம், நிறை செல்வம் நிறைவாக வந்து சேரும். இது கண்கூடாக நிறைய பேருக்கு சொல்லி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறப்போ ஒன்றே ஒன்று தான் என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. வார்த்தைகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையில் நம்மளே நிறைய நேரம் சில வார்த்தைகளை வந்து விடுவோம், விரக்தியில் விடுவோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று எனக்கு டக்குன்னு மைண்டில் ரீச் அவுட் ஆனது, கபாலி படத்தில் வந்து ரஜினி சார் அடிக்கடி மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார் இல்லையா? அது மகிழ்ச்சின்னு அவர் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக. ஸோ அது மாதிரியான நிறைவான வார்த்தைகளை பயன்படுத்தணுன்றீங்க. ஆமாம், நிச்சயமாக. நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இல்லையா? நம்மளுடைய ஃபோனில் எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நெகட்டிவிட்டிஸ் இருக்கும் தெரியுமா? அதில் தான் நம்ம ஜிபேலாம் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். எல்லாருமே டிஜிட்டலைஸ்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய ஃபோனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும். வேர்ட்ஸ் நம்ம பண்ணும்போது நோ யூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் பண்ணுவோம். ஒரு தப்பான வார்த்தைகள் கூட நம்ம வந்து புழக்கத்தில் நம்ம கொடுக்குறோன்னா அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான வேர்ட்ஸ், நேர்மறையான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கணும். அப்படிங்கிறது லோன், கடன் அப்படிங்கிற வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கணும். ப்ரேயர்ஸ்லேயும் இதே தான் சொல்லுவேன். கேட்கும் பொழுது நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வுன்னு கேட்காதீங்க. ஆரோக்கியமான வாழ்வு வேணும்னு கேளுங்க டெய்லி சுவாமி கிட்ட. அது நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வளமான வாழ்வு, கடன் சுமை தீரணும்னா நமக்கு வளம் வேணும், அதற்குரிய சூழல் வேணும். அப்போ அது போல் ப்ரேயர்ஸில் வைங்க. சாமி கிட்ட உட்காந்துட்டு தயவுசெய்து கஷ்டத்தை சொல்லி அழாதீங்க. கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும், அதை வந்து எப்படி சொல்லி சரி பண்ணணுமோ அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். டெய்லி கஷ்டத்தை சொல்ல அந்த வைப்ரேஷன்ஸ், சுவாமிக்குன்னு ஒரு பூஜை பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறும். அதனால் எந்த இடத்துல வந்து நம்ம நல்ல விஷயங்களை பதிக்கிறோமோ அதை நாம் திருப்பி எடுப்போம். பச்சை கற்பூரம் பற்றி சொன்னீங்க. இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிதான பொருட்கள் என்ன மாதிரியான ஒரு பெரும் தாக்கத்தை, ஒரு பெரும் வைபை, ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வேற பொருட்களில் வீட்டில் துளசியெல்லாம் வளர்த்துட்டு இருப்போம். துளசி தண்ணியில் போட்டு நம்ம எப்படி விஷ்ணு கோவில்கள்லாம் கொடுப்போம். பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் துளசி போட்டு டெய்லி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி குடிச்சிட்டு வாங்களேன், உங்களுக்கு எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் தெரியுமா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம் அப்படிங்கிறது நல்லா வலுப்பெறும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லை கிளாஸ் டம்ளரில் நீருடன் போட்டு அங்கே ஒரு இடத்துல வச்சிடணும். ஹாலில் வைக்கலாம். இது போல் வருபவர்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கங்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பழம் அந்த திருஷ்டியை எடுத்துக்கொள்ளும். அதே போல் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஹாலில் ஒரு பக்கத்தில் நல்ல நிறைஞ்சு இருக்கிறது போல் ஒரு இடத்துல வைக்கணும். கல்லுப்பு தான் வைக்கணும், சால்ட் வைக்கக்கூடாது. டேபிள் சால்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வைக்கக்கூடாது. கல்லுப்பு வைக்கணும். அந்த கல்லுப்பை வச்சுட்டு எப்போ வைக்கணும்னா வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வச்சுட்டு திரும்ப அதை ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள்ங்கிறத விட இதை கொட்டிடணும். எப்படின்னா கைப்படாமல் வாஷ் பேசின் போல் இருக்கிற இடத்துல கொட்டிட்டு புதுசாக திரும்ப வைக்கணும். இது வியாழன் ஞாயிறு தான் மாற்றணும். இது போல் செய்யும் பொழுது என்னென்னா நம்ம வெளியிலேருந்து வருவோம், மற்றவர்கள் வரணும்னு இல்லை, நம்மளுடைய எண்ண தாக்கமே பதியப்படும். நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உப்புக்கு அதி சக்தி உண்டு. அதனால தான் கடலில் நம்ம நீராடுறோம்னு சொல்கிறோம். அதில் உப்பு தண்ணியில் வந்து நீராடும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அது வாங்கி கொள்ளும். அதுபோல் அந்த உப்பு வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கும் பொழுது அற்புதமாக ஒரு வாரம் 2 வாரம் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டிலேயே ஒரு மகிழ்ச்சி தன்மை அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் சொல்கிறது வியாபார ஸ்தலங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அந்த தாராளமாக செய்யலாம். கிளாஸில் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது போல் வீட்டில் உருளியில் தண்ணியில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக வீட்டில் என்னென்ன பூ இருக்கோ அதை போட்டு வச்சா அது ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அதை சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும். பக்கத்தில் போகும்பொழுதே நமக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் வீட்டில் செய்யலாம். இப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அதை கிராஸ் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கிராஸ் பண்ணும்போது அது என்னவா ஆகுது? நெகட்டிவ் கிராஸ் பண்ணும்போது அழுகிடும், நமக்கே தெரியாது. இப்போ சில கோவில்கள்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் தங்குறது, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுக்கும் பொழுது அது வந்து அழுகிடும். அது போல் இல்லாமல் காஞ்சிருச்சுன்னா வீட்டில் நல்ல ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வீட்டிலேயே வச்சுருக்கலாம்.
ஆனால் அழுகிடுச்சுன்னா அதை உடனே அதை அப்புறப்படுத்தணும். வீட்டில் ரொம்ப நாள் அது தங்க விடக்கூடாது. திரும்ப இன்னொரு தடவை போய் துர்க்கை கோவில் போல் காக்கும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலில் திரும்ப கனியை கொடுத்து, அது பேரே ராஜகனியும்போம், ராஜகனியை கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலை அது அதிகப்படுத்தி கொடுக்கும். பொருட்கள் பற்றி பேசணுமா? பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னீங்க வார்த்தை பிரயோகம் இல்லாமல் நம்ம அன்றாடம் நம்ம பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் மாற்றணும்? இப்போ சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருமே முன்னாடி ஹாலில் தான் டிவி வச்சு பார்க்குறது, அங்கே சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது. சில பேருக்கு பெட்ரூம்லேயே ஒரு டிவி வச்சு அதுலேயே பெட்டு மேலே உட்காந்து சாப்பிட்றதுன்னு. பெட்டு அப்படிங்கிறது செவ்வாய், அதுவும் பெட்ரூம்ங்கிறது செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சனி காரகத்துவம். சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸை அது உற்பத்தி பண்ணிடும். இது போல் சேர்க்கை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அதீத கடன். யாரெல்லாம் திரும்ப திரும்ப இஎம்ஐ வாங்கக்கூடிய சூழல் வருதுன்னா இது போல் படுக்கை அறையில் உட்காந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு அது உருவாகும். அதனால் தவிர்த்து விடுவது நல்லது. இப்போ எங்கே சாப்பிடலான்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஹாலில் உட்காந்து சாப்பிட்லாம். அது புதன் சனி சேர்க்கையாகும். ஏன்னா ஹால் அப்படிங்கிறது லிவிங் ஸ்பேஸுங்கிறது புதன் சனி அப்படின்னா வர்த்தகத்தை அதிகப்படுத்தும். அதனால் அது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் அப்படிங்கிறதே கிச்சனை ஒட்டி ஒரு ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா கிச்சனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. அது சுக்கிரனுடைய இடம் அப்படின்னா கிச்சன். சுக்கிரன் சனி ஒரு காம்பினேஷன் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் கிச்சனில் உட்காந்து ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி இருக்கட்டுமே, இல்லத்தரசிகள் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஒரு மாதத்தில் அவர்களுடைய வளர்ச்சி நல்ல வளம், அந்த வீட்டிலேயே நல்ல ஒரு பொருள் வரவுங்கிறது அதிகப்படுத்துதை நீங்களே கண்கூட உணரலாம். அதனால் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டா இந்த கிச்சன் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். முக்கியமாக அவாய்ட் பண்ணுறதுன்னா படுக்கை அறையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. மாடிப்படியெலாம் இருந்ததுன்னா படிக்கட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. படிக்கட்டு அப்படிங்கிறது கேதுவின் அம்சம். அப்போ சனி கேது தொழிலில் விரக்தித்தன்மை வரும், ஒரு வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் படிக்கட்டில் உட்காந்து பேசவே கூடாதுன்பாங்க. வாசலில் உட்காந்து பேசுறதுங்கிறது ராகுவோடைய அமைப்பாக வரும். படிக்கட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டில் உட்காந்துங்கிறது கேதுவோடைய அமைப்பு வரும். அதனால் இந்த இடங்கள்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. அவசரமாக தான் இருப்போம், நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான் அப்படிங்கிறதுனால உட்கார்ந்து அந்த அன்னத்துக்குன்னு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அதற்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். இது செய்தால் நமக்கு எப்பயும் நிறைவான அன்னம் கிடைத்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். மிக்க நன்றி. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it.